ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கேட்ட அந்த ஒன் டே எப்படி போகுதுன்றதை விஷுவலாக பார்க்கலாம். போன வீடியோவில் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒன் டே நமக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி டியூட்டி பார்த்தோன்னா ஒரு டூர் அசைன்டு டியூட்டி தான். பாண்டிச்சேரியிலேருந்து மகாபலிபுரம் போயிட்டு சென்ட்ரல் ட்ராப் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த டூர் ஒரு 1 வீக்காகவே போயிட்டுருக்கு. ஒடிசாவிலேருந்து வந்திருந்தாங்க. மதுரை, காரைக்குடி, தஞ்சாவூர் அப்படியே சுற்றி லாஸ்ட்டாக இப்போ 2 நாள் பாண்டிச்சேரியில் ஆல்ட் ஆகிருக்கோம். மணி பார்த்தோன்னா இப்போது ஆக்சுவலாக 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல 6 மணிக்கு வண்டி எடுக்கணும் சொல்லியிருக்காங்க டைமிங்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் 7-8 மணி ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ வண்டி பார்த்தோன்னா ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அப்படியே வண்டியை க்ளீன் பண்ணி, இன்டீரியர் க்ளீன் பண்ணி, எக்ஸ்டீரியர் வாஷ் பண்ணி என்னென்ன பண்ணுறோம், எவ்வளோ டைம் எடுக்குது, எத்தனை மணிக்கு வேலை முடியுது, நான் எப்போ தூங்குறேன், எப்போ எழுந்திரிக்கிறேன், எல்லாத்தையுமே அப்படியே ஒரு vlog-ஆக கண்டினியூவாக பார்ப்போம். லெட்ஸ் கோ டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தோன்னா மணி 1:05 ஆகுது. 12:30க்கு ஆரம்பித்தோம். ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே 1/2 hour ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். ஃபுட் ஐட்டம்ஸ் போடுறது, சாப்பிட்டு போடுறதெல்லாம், இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்னும் நம்ம இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் மேட்டை இழுத்து போட்டு தட்டினோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால அது பண்ண முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒன் சைடாக திருப்பி போட்டு தட்டி அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு ஃப்ளோரை போட்டு ஃபுல்லாக தள்ளணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்களா மண்ணாக இருக்கா, இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கைஸ், செம மொக்கை வாங்கிட்டேன். ஒரு 2 நிமிஷமாக பேசின்னு இருந்த மூச்சை முடிச்சு பார்த்தா கேமராவே ஆன் பண்ணலை. இப்போ வாரி வச்சுருக்க குப்பையெல்லாம் ஃபுல்லாக கவரில் போட்டு கட்டி ஒரு இடமா த்ரோ பண்ணிவிட்டு டஸ்ட்பின்னான்ட்ட வண்டியை ஃபுல்லாக இப்போ வெளியில் வாஷ் பண்ணணும். அடுத்தடுத்து கவர் பண்ணிகிட்டே வரேன். எங்கள் வீட்டில் நான் என் பைக்கு கூட கழுவுனது இல்லைங்க. என் பைக்கு கழுவுனதில்லை, எங்கள் காரு கழுவுனதில்லை, தொடச்சதை கூட கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்ட்டு. சாக்ரிஃபைஸ் இல்லை, சாக்ரிஃபைஸ்னால் தியாகம் கிடையாது, நம்மளோட வேலை. நம்ம ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் தாங்க. இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. யூஸ்வலாக மக்கள் போடுறது தான். இதை கூட நம்ம அவங்கள வெளியில் போடுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க காசு கொடுத்து வராங்க. இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம், சரிங்களா. இதெல்லாம் யூஸ்வலு. ஆனால் நம்ம லைனில் ஓட்டும் போது பார்த்தோன்னா யூரின்னு, இந்த பேம்பஸ் போட்டு போகிறது, இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் இது நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். எனக்கு எந்த வித கஷ்டமும் கிடையாது. இப்போ இந்த குப்பையெல்லாம் வாரி அள்ளிட்டு நடுவில் இந்த ப்ளூ கலர் மேட்டை தட்டிட்டு திரும்பி இதை ரன்னரை க்ளீன் பண்ணணும். அப்படியே அப்டேட் பண்ணுறேன் கைஸ். கைஸ், அப்பா முடியல.
ஃபுல்லாக அந்த நடுவில் இருந்த ரன்னரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. செம்ம டஸ்ட்டு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு. எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செம மண்ணுங்க, என் கை பாருங்கள், சரியான மண். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:40 1:40 தானே, 1:40 ஆகுது. ஆக்சுவலாக வண்டியை க்ளீன் பண்ண ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆகுது. ஃபுல்லாக பார்த்தோன்னா இன்டீரியர் தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும். மேட்டை சுருட்டி வச்சுருக்கு. மாஃப் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். மாஃப் போட்டால் காய்மானோன்னு தெரியல. பகலில் போட்டால் 10 நிமிஷம் 1 மணி நேரத்தில் காஞ்சிடும். அதனால் மாஃப் போட வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே நடுவில் வந்து இதை உருட்டி விட்டோன்னா உள்ளே இன்டீரியர் ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டேஷ்போர்ட் க்ளீனிங்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். வாங்க இப்போ அந்த மண்ணை அள்ளி கொட்டிட்டு வண்டியை கழுவுவோம். கைஸ், வண்டி பார்த்தீங்கன்னா அதோ நிற்கிது. ஆக்சுவலாக ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நிற்கிது. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சைடு ஒரு இடம் வந்து ஆக்சுவலாக இது ஒரு கடை, இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தா 10 வீலு மூட்டை பாடி ஒன்று நிற்கிது. இந்த சைடும் பார்த்தோன்னா ரொம்ப சுகராக இருக்குது. பார்த்தாலே தெரியும், ஒரு 2 அடி கேப் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கழுவுறதுக்கு வந்து இந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் வந்து வண்டியை வந்து இப்போ நம்ம வெளியில் எடுக்கணும். எடுத்துடலாம், பார்ப்போம். எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவங்க ஆள் எங்கன்னே தெரில. கால் பண்ணி கேட்டால் பக்கத்தில் தான் இருப்பேன்னு சொன்னாங்க இந்த வண்டிக்கு. பார்த்தா ஆளை காணோம். சரி, அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மணி இப்போவே 2க்கு மேலே ஆகுது. அதனால் வண்டியை வெளியில் எடுப்போம். வேறு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு நினைக்கிறேன். ஃபோன் வேறு தலைக்கீழே தொங்குது. பார்ப்போம். கைஸ், ஆக்சுவலாக வெளியில் வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்ல, அதனால் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க சிங்கிளாக ஒன்றா சம்பளம் இருக்கும்ன்ட்டு. வண்டியை பாருங்கள், அப்படியே லைவில் தான் இருக்குது. எதுவும் கட் பண்ணிலாம் இது பண்ணல. பார்த்தீங்கனாலே தெரியும். இதோ பாருங்கள், 1 ஜான் அளவுக்கு தான் இருக்குது இடம். இன்னும் அந்த மிரரை பார்த்தீங்கன்னா என் கை இந்த 4 விரல் கேப்புக்கு தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதனால தான் சொல்கிறது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, இந்த கடை சொன்னல, இது கரெக்டாக ஒரு 1/2 அடி கேப்பு தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக வந்து வண்டியை பார்க் பண்ணி வச்சுருந்தது. எவ்வளோ சுகராக இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது
அப்படியே வந்து vlog கண்டினியூ பண்ணுவோம். வண்டி எடுத்துட்டேன் அவ்வளோதான். இதோ இங்கே இவ்வளோ இடம் இருக்குது. அப்படியே லைட்டாக லெஃப்ட்டு கட் பண்ணனா வண்டி ஒதுங்கி வெளியில் வந்துடும். இருந்தாலும் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே இப்போ ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபோனு தாங்க பயமாக இருக்குது, தலைக்கீழே தொங்குது. வெளியே எடுப்போமா? நானும் பாஸ் ஆகும்னு பார்க்குறேன். அது பாட்டுக்கு வந்த மீனுக்கே தான் இருக்குது. ஆனால் இன்னும் வந்துட்டாங்க வெளியில். வெளியே எடுத்தாச்சு. என் ஃபோனு இருக்கிறதுனால தான் நமக்கு பொழப்பு ஓடுது. மக்களே, வண்டியை ஒரு வழியாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ விட்டு நல்லா ஜாலியாக கழுவிட்டு அடுத்து என்ன வேலைன்றதை பார்ப்போம். கொசு வேறு உள்ளே வந்துடுது. எனக்கு வேறு பயங்க, ஃபோன் வேறு தலைக்கீழ பெல்ட்டி அடிச்சிருமோ என்னான்ட்டு. போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வண்டியை கழுவுவோம். கைஸ், நான் எப்போயுமே வண்டியை கழுவும் போது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் ₹1 ஷாம்பு. நல்லா க்ளீன் பண்ணோம். ப்ரமோஷன்லாம் இல்லை. நான் பர்சனலாக அப்பத்துலேருந்து வந்து கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? 3 ஷாம்பு எடுத்துப்பேன். சைடு பாடி பேக்குக்கு 2 ஷாம்பும், கண்ணாடிக்கு 1 ஷாம்பும் எடுத்துப்பேன். கைஸ், மக்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக வண்டியில் வந்து தண்ணி பிடிக்கிறாங்க ஆம்னி பஸ்ஸில் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வண்டி கழுவுறதுக்கு நாங்கள் குளிக்கிறதுக்கு தான் தண்ணி பிடிப்போம். வண்டியோட சைடு டிக்கி இதோ இருக்கா, இதில் தான் தண்ணியை பிடிப்போம். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. 20 லிட்டர் கேனில் ஃபுல்லாக இருக்குது. ட்ரம்லேயும் ஃபுல்லாக இருக்குது. மாப்பு ஐயோ, மாப்பை இழுத்தா ஏனியும் சேர்ந்து வருது. ஒரே நிமிஷம் வருங்க, மாட்டிக்கிச்சு. காய்ஸ், கடைசியில் நம்ம தான் வின்னரு. ஏனியை உள்ளே தள்ளுறோம். ஏனிக்கு வந்து இப்போ வேலை கிடையாது. மாப்பை எடுத்தாச்சு. மாப்பை எடுத்துக்கலாம். கூடவே வாங்கி வச்ச ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துக்கலாம். 1 பக்கெட் தண்ணியை எடுத்துக்கலாம். கூடவே உள்ள ஒரு அறுத்து போட்ட டப்பா இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம காய்ஸ், யார் மனமும் புண்படுத்தும் விதத்தில் இல்லை, எல்லாம் ஒரு ஃபன்னு தான். வண்டியை கழுவுவோம். கழுவிட்டு இங்கே வச்சு, இங்கே நான் எங்கெங்க ஃபோனை வச்சு கேமரா எடுக்கிறது, நான் வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வண்டியை கழுவுனா எவனா தூக்கிட்டு ஓடனா கூட தெரியாது. அதனால் முடிஞ்சால் இங்கே வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் வருதான்ட்டு. அப்படி இல்லைன்னா கழுவி முடிச்சுட்டு வீடியோ காட்டுறேன். கைஸ், எப்போயுமே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சைடு பாடியை தான் கழுவுவேன். சைடு பாடியை கழுவிட்டு பின்னாடி கழுவிட்டு லாஸ்ட்டாக தான் ஃப்ரண்ட்டு கழுவுவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இருட்டு தெரியுமான்லாம் எனக்கு தெரியல. கண்ணாடிலாம் பார்த்தாலே உங்களுக்கு இப்போ தெரியுதா, செம்ம டஸ்ட்டு. ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து ஊற்றணும். தண்ணி எடுத்து ஊற்றுறதே வந்து ஒரு கலங்க பஸ்ஸு கழுவும் போது. எப்பயுமே வந்து இந்த ஒரு கிளாஸாக தான், லைலண்டுனா 2 கிளாஸ் கவர் பண்ணலாம், சின்னதாக வரும். வால்வோனா 1 கிளாஸு தான். அதுக்குள்ளே தண்ணி காஞ்சிடும், ட்ரை ஆகிடும். சரிங்களா?
என்னாலலாம் ஒரு கையிலலாம் ஃபோன் பிடிச்சிட்டுலாம் வண்டியை கழுவ முடியாது. அதனால் மன்னிச்சிடுங்க, நான் வண்டியை கழுவிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். கைஸ், இதுதான் கழுவுற மெத்தடு. ஒரு சான் வயிற்றுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அப்பா கை வலிக்குது. இந்த ஒரு கிளாஸ் கழுவுறதை மட்டும்தான் என்னால் காட்ட முடியும். அதுக்கப்புறம் சைடு பாடி சத்தியமாக என்னால் கழுவ முடியல. பார்த்துக்கோங்க, இப்படி தான் வண்டியை கழுவுறோம். இன்னொரு நாள் டீட்டெயிலாக கழுவுறத வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகுது. 12:30 இல்லை 12 மணிக்கு ஆரம்பித்தேன். ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் பையன் பளபளன்னு இருக்கான். பின்னாடி பார்த்தீங்களா நம்ம பிராண்டு பிவிபி ரோட்வேஸ். இவங்க தாங்க ட்ராவல் வித்து ரோவர்ஸ். இப்போ நம்ம கிட்ட டூர் கமிட் பண்ணியிருக்கிறது. ஒரு சைடு கழுவியாச்சு, இன்னொரு சைடு கழுவணும். இதுக்கே என் டவுசர் கிழியுது. முடிச்சிருக்கு, கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 3. வண்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. எல்லாம் தகன்னு இருக்குது. அப்பா முடியல. வண்டி வேலை எல்லாம் முடிஞ்சுதுங்க. இன்டீரியர் மட்டும்தான், முன்னாடி ஃப்ரண்ட்டு டேஷ் மட்டும்தான் க்ளீன் பண்ணோம். அவ்வளோதான். முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு படுக்க போகிறேன். கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க காய்ஸ். மணி பார்த்தா 3:15. எல்லா வேலையும் முடிஞ்சுது. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். வண்டியை க்ளீன் பண்ணி முடித்து வண்டியை வெளியில் வாஷ் பண்ணி டேஷ்லாம் க்ளீன் பண்ணி நானும் கையோட குளிச்சுட்டேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. போன வீடியோவில் சொன்ன மாதிரி 100 ரூபா கேட்குறாங்க. நம்மளாம் 100 ரூபா கொடுத்து குளிக்கிற அளவுக்கோ இது பண்ணுற அளவுக்கோ வசதி கிடையாது இப்போதைக்கு. அதனால் வண்டியை கழுவி விட்டு ஃபுல்லாக ரோடே அனாதையாக தான் இருக்குது. அப்படியே வண்டி பக்கத்தில் நின்று சைடில் நின்று குளிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ குளிச்சுட்டு படுத்துட்டோன்னா ஒரு 2 ஹவர் தான். 5 மணிக்கு வந்து கிளம்ப ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் குளிச்சுட்டு தூங்கினா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். காலைல குளிக்க முடியாது. குளிக்காமல் வண்டி எடுத்தாலும் நசன்னு இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சுது. அப்படியே அலாரம் வைக்க போகிறேன். ஒரு 5:30 மணிக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி குளிச்சாச்சு. காலைல இருந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பார்ப்போம், அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் தூங்க போகிறேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் நம்ம பெட்டு. 2 பெட்ஷீட்டை போட்டு ஒரு பெட்ஷீட்டை சுருட்டி தலைக்கு வச்சுட்டு சைடில் சார்ஜரு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சும்மா கையை காலை நீட்டி படுத்துக்கலாம், அவ்வளோதான். வீட்டில் படுக்கிற மாதிரி ரிலாக்ஸ் வராது. இருந்தாலும் நம்ம தூங்கணும்ல, வேறு வழி இல்லாமல் படுத்து தான் ஆகணும். கொசுவத்தி ஏற்றி வச்சுருக்கேன் கொசு வராமல் இருக்கிறதுக்கு. கைஸ், பிளானில் ஒரு சின்ன அப்டேட்டு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா காலைல 6 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 6 மணிக்கு கிளம்பலையாம், 8:30 கிளம்ப போகிறாங்களாம். அவங்க கெஸ்ட்டு இருக்க இடத்துக்கு வந்து நம்ம வண்டி வந்து கட் ஆகாது. ரொம்ப சின்ன ரோடு அது, மல்டி ஆக்சில் கட் ஆகாது. அதனால் ஒரு டாட்டா ஏசி வச்சு அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துன்னு வந்து இங்கே இது பண்ணி அப்படி டிரான்சிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அதனால் 5:30 மணிக்கு எழுந்திரிக்கல, அலாரத்தை மாற்றி வச்சாச்சு. ஒரு 6:30 மணிக்கு வச்சு எழுந்து ஒரு 7 மணிக்கு போனோன்னா 8 மணிக்கு லக்கேஜ் எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு குளிருது, மண்டை வலிக்குது, அப்படியே காதெல்லாம் வலிக்குது. அடிக்கிற பனிக்கு பச்சை தண்ணியில் குளிச்சுமா போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு 8:30க்கு அவங்க பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து டிபார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். காலைல எழுந்துட்டு கூப்பிட்றேன். பாய் காய்ஸ். மணி பார்த்தீங்கன்னா 9:05. 6:07 ஆச்சு, 7:08 ஆச்சு, இப்போ 9 ஆச்சு. இப்போ தான் ஏறிட்டுருக்காங்க. காலைல எழுந்ததுலேருந்தே ஒரே டென்ஷனு. ஃபுல்லாக பிளான் எல்லாமே ஃப்ளாப்பு. அதனால தான் விலாக் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே கெஸ்ட்டு இருக்காங்க, நம்ம இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது. பொத்திட்டு அடக்கி தான் வாசிக்கணும். மார்னிங் பாண்டிச்சேரி கிளம்ப போகிறோம். 2 நாள் ஆல்ட்டில் இருந்தோம், இப்போ கிளம்ப போகிறோம். பாண்டிச்சேரி சிட்டி டிராஃபிக்கு
கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 20 நிமிஷமாக இந்த சிக்னல்லே தான் நின்றுட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரியில் டீசல் போட்டுன்னு இருக்கோம். இங்கே டீசல் ரேட்டு கம்மியாக ஆப்வியஸாக தெரியும். எவ்வளோ வித்தியாசன்றதை பார்ப்போம். எவ்வளோண்ணா டீசல் ரேட்டு? 84 84 ரூபா 51 பைசா ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட வந்து 8 ரூபா கம்மி. கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் இல்லை பஸ் விளாகிங் கூட சொல்லலாம். அது எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். டேஷ் கேம் அட்டாச் பண்ணியிருக்கேன். டேஷ் கேம் கிடையாது, அந்த மொபைல் மவுண்ட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்டோரேஜ் வேறு கம்மியாக இருக்குதுங்க. ரெக்கார்டிங் டைமு 40 நிமிஷம் தான் காட்டுது. இந்த மாதிரி பைக்கில் போகிறவனுங்களாம் எனக்கு என்னென்னு இஷ்டத்துக்கு போகிறானுங்க. பின்னாடி வண்டி வருதா வரலையா ஒரு இலவும் பார்க்க மாட்டேறாங்க. நைட்டெல்லாம் பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணாலே என்ன சொல்கிறது, அங்கே உள்ளே ரீச் ஆனோன்னா இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸில் பாஸ் ஆகிடுவோம். பகலில் பாண்டிச்சேரியை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. 1 மணி நேரம் ஆகுதுங்க பகலில் பாஸ் ஆனால். பாண்டிச்சேரியில் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த ஒன்வேல வர்றது ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னா இங்கெல்லாம் ஒன்வேலலாம் வரும்போது போலீஸ்காரங்க இருந்தால் வரமாட்டோம், யூட்டர்ன் அடிச்சுட்டு ஓடிடுவோம். அதே மாதிரி ஹெல்மெட்டு போடலனாலும் யூட்டர்ன் போட்டு போயிடுவோம். ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி கிடையாது. ஹெல்மெட் வந்து மானிட்டரி கிடையாது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்தாலும் பிடிக்க மாட்டாங்க. இதை நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குடிச்சிட்டு கூட வண்டி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த நாட்டிலையும் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அனுமதி இல்லை, அது தெரியும். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, மேபி யூனியன் பிரதேசன்றதுனால என்னன்னு தெரியல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அதை நான் நம்ப மாட்டேன். பாண்டிச்சேரி நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமா, குடிச்சிட்டு யாருனாலும் வண்டி ஓட்டலாம், சட்டப்படி ஓட்டலாமான்றதை சொல்லுங்கள். குடிச்சிட்டு யார் ஓட்டினாலும் வண்டி ஓடுண்டா அப்படின்ட்டு நான் கலாய்க்காதீங்க. லீகலாக வந்து இப்போ போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி பிடிச்சா குடிச்சிட்டு ஓட்டலாமா, அது ஃபைன் இருக்கா, பெனால்ட்டி இருக்கா இல்லையான்றதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். அப்படியே பொறுமையாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கவர் பண்ணிகிட்டே போகிறேன். அவுட் ஆகிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? பாண்டிச்சேரி பாஸ் ஆக போகிறோம். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் மட்டும் ஒரு இடம் அப்படியே தமிழ்நாடு வந்துட்டு போவோங்க. அது இந்த இடம் தான். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ரோடு மட்டும் தமிழ்நாடு வரும். இங்கே உங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் வரும். பார்த்தீங்கன்னாலே போர்டை வச்சுருப்பாங்க, விழுப்புரம் மாவட்டம்ன்ட்டு பேரிகார்ட்ஸு. ஐலண்டு நார்மலாக கட் ஆகும், வால்வோ கட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். வால்வோ ஓட்டும் போது எப்பயுமே வந்து வண்டி மூஞ்சி உள்ளே போயிடும். ஆனால் பாடி வெளியில் வரத்துக்கு லேட் ஆகும். நம்ம அதை கணக்கு பண்ணி பொறுமையாக நிதானமாக வண்டியை ஓட்டணும். நம்ம லைலண்ட் ஓட்டுற மாதிரி சருப்புருன்ட்டு அடித்தோன்னு வைங்க, எங்கன்னா ஒரு இடத்துல பிடிச்சிடும், இல்லை தட்டிடும். எதனா செவ்வறு பேரிகர்னா பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வண்டிங்க இல்லை வேறு யாருக்குன்னா வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வண்டி லென்த்து கூட இல்லை. இது அங்கே ஆரோவில் ரோடுன்னு சொல்லுவாங்க.
இப்போ மகாபலிபுரம் தான் போகிறோம். மகாபலிபுரம் போயிட்டு சைட் சீன் பார்க்குறாங்க நம்ம வடக்கு நண்பர்கள். ஒடிசாவில் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு சரியாக சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா புதன்கிழமை எடுத்தோம் மதுரையிலேருந்து காரைக்குடி, காரைக்குடியிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து மகாபலிபுரம், மகாபலிபுரத்துலேருந்து சென்னை போயிட்டுருக்கோம். நம்ம தமிழ் ஆளுங்க புரிஞ்சுப்பாங்க. இவங்ககிட்டலாம் என்ன பிரச்சனைனா அப்படியே நம்மளை ரூம் போட்டுருவாங்க. நம்ம பஸ்ஸுக்கே ஓனர் மாதிரி பண்ணுவாங்க. காலையிலலாம் என்ன செம்ம டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு முதுகில் மாட்டுற பேக் நம்ம காலேஜ் போனால் ஸ்கூல் போனால் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி பேகு அதை வந்து லக்கேஜ் ஆட்டோவில் போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி வெறுப்பேற்றி விட்றாங்க. அவங்களால தூக்க முடியாது. அவங்க ஊரில் போய் பார்த்தா அப்படி இருக்கும் இடமே. பாருங்கள், ஃபுல்லாக பீச் வியூ, ஃபுல்லாகவே பீச்சு தாங்க. அவங்களுக்கு கேமராலலாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு தெரில. அப்படியே ரோட்டையே பார்த்துருவாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தோன்னா பைக்கில் போவாங்களா, அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அவங்களுக்குலாம் நம்ம அளவு கொஞ்சம் ஓட்ட தெரியாது. முன்னாடி வண்டி போகிறது. அதே மாதிரி லேடிஸுங்க எஸ்பெஷலி வச்சிக்கவே கூடாது அவங்ககிட்டலாம். எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு அதை பற்றி தருப்புன்னு போவாங்க, அணைச்சி விட்டு போயிடுவாங்க. உஷாராக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு டிரைவராகப்பட்டவன் நம்ம கரெக்டாக இருந்துடணும். எதிர்காரவனை வந்து தப்பு சொல்லவே கூடாது. இதனாலும் நல்லது கெட்டது நம்ம தான் பார்த்துக்கணும். நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தான் வந்து இன்ஸ்டாலாம் சொல்லக்கூடாது. அதையும் தவிர்க்கிறவன் தான் டிரைவர். அப்படி இல்லாமல் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அது வந்து விதி. அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லது கெட்டதை பார்த்து பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, நைட்டெல்லாம் வந்தோன்னா இந்த இடத்துல 100 பாஸ் ஆகும், 80, 100 பாஸ் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா இதே இடம் தான். பகலில் ஓட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. வண்டி போகணும், பிரேக் அடித்தா நிற்கணும். எவனா ஒருத்தன் உள்ள தடுக்க முடியாத தூரத்தில் உள்ள வந்து மாட்டிக்கிட்டானா பிரச்சனையாக போயிடும். ஒருத்தர் கூட ஹெல்மெட்டு போட்டு தமிழ்நாடே மேலுங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். பாண்டிச்சேரிக்கு எதனால சொல்கிறேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஊர்லாம் நல்ல ஊர் தான், மக்களும் நல்ல மக்கள் தான். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. அது மக்கள் அலட்சியமா இல்லை என்னன்னு தெரியல. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி போய் பார்த்தீங்களா, சுனத் கட்டுன்னு சொல்லி 300 வண்டிக்கு மேலே ஓட்டுறாங்க அவங்க. ஆம்னி பஸ்ஸஸ் மட்டுமே, எல்லாமே BS6 தான். ஆக்சுவலாக அந்த சுனத் கட்டோட சுனத் கட் ட்ராவல்ஸோட மேனேஜர் தான் கோலிங்கோட ஓனர். ஆக்சுவலாக நான் கோலிங் வந்து சென்னை டு பெங்களூர், ஹைதராபாத் ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மேனேஜர். நான் ஓட்டும்போது 4 வண்டி ஓட்டிகிட்டு இருந்தது. வீராபாடி 36 ஸ்லீப்பர் நான் ஓட்டினேன். 13 மீட்டரு. ஆக்சுவலாக 12 மீட்டருக்கு 13 மீட்டர் பாடி இருக்குது. அவங்களாம் வந்து இப்போது சுனத் கட்லாம் ரீசெண்டாக வந்த ஆப்ரேட்டர்ஸு. ஆனால் வண்டி எல்லாமே புது வண்டிங்க தான். இங்கேருந்து தான் வருது தண்ணி போனோம். ஏதோ அவங்க உழைப்பு, அவங்க சம்பாத்தியம் நல்லா இருந்தால் சரி. மோட்டார் ஒருத்தர் அழிச்சாலும் ஒருத்தருக்கு கை கொடுத்ததுன்னா அதை பார்த்து நான் சந்தோஷம் தாங்க போடுவேன். என்னடா இது அவங்களுக்குலாம் கை கொடுக்குதே, நம்ம கை கொடுக்கலையே, நம்மளை கவுத்து விட்டுருச்சேன்னா நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். யோசித்ததும் கிடையாது. ஆனால் ஃபீல் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளே வந்திருக்குமோ, அவசரப்பட்டுமோ, நம்ம லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஏன்னா நான் 21 வயசுலேருந்து நான் வண்டி ஓட்டின்னு இருக்கேன். அப்படின்னும் போது 21 வயசுனா என்ன ஜாலியாக வீட்டில் வந்து பசங்க காலேஜ் படிப்பாங்க, இல்லை அப்பா அம்மா இதில் இருந்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஓகே தான், உலகம்னா என்னன்னு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அதை கொஞ்சம் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
நெகட்டிவ் நடந்தாலும் நான் அதை தான் எப்பயுமே எதனா ஒரு நெகட்டிவ் நடந்தாலும் நான் அதை தான் நினச்சிருப்பேன். நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது. நடக்கிறது எதையும் நம்ம மாற்றி அமைக்க முடியாதுங்க. அது என்னவோ அதுதான் நடக்கும். நமக்கு வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்கெலாம் அது என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில் நிறைய பட்டது நடக்கும். ஆட்டோக்கார நண்பர்கள் இருக்காங்களே, போகிற போக்கில் ஒரு வேலை எதுனா ஒன்று பார்த்து விட்டு போயிடுறாங்க. அவனை திட்டவும் முடியல, பண்ணுறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணல நான். நேராக ஒரு அங்கிள் வந்தார். என்ன நினச்சாருன்னு தெரில, அப்படியே யூட்டர்ன் போட்டார். இதுதாங்க ஆரோவில் பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆரோவில்னு கேட்குறவங்களாம் இங்கே தான் இறங்குவாங்க நைட்டு வரும்போது. அங்கே ரைட் சைடு ஒரு க்ரீன் கலர் போர்டு தெரிதா, அது கீழே தான் வந்து பாண்டிச்சேரி ஆர்டிஓ. இந்த சைடு என்ட்ரி ஆகிறவங்களுக்கு போர்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாண்டிச்சேரி ஆர்டிஓ பாஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதுவும் பாண்டிச்சேரியில் தான் வரும். அந்த ஆர்ச் வரைக்கும் பாண்டிச்சேரி தான். ஆர்ச் வந்து ரீச் ஆக போகிறோம். எனக்குலாம் வருத்தம் கிடையாது, ஏன்னா நான் சரக்கு அடிக்க மாட்டேன். அஃபிஷியலி வி ஆர் எக்ஸிட்டட் ஃப்ரம் பாண்டிச்சேரி. பாய் பாய் பாண்டிச்சேரி. நாளைக்கு பார்ப்போம். ஆக்சுவலாக நாளைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு வேளாங்கண்ணி தான் போட்டுருக்கு. அதனால் நாளைக்கு போகலாம். அவ்வளோதாங்க. தமிழ்நாடு ஆரன் வேறு ஏதோ ஒரு ஓஸ் கட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அடிக்குது. ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆட்டோ அங்கிள் உடம்புங்க. நேற்று வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேங்க. குடிப்பழக்கம்னா எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இல்லை குடிப்பழக்கம் கிடையாதுன்னு இருந்தார். ஏன் அப்படி சொன்னேன்னா, குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு யாருங்க சொன்னா? நான் குடிக்க மாட்டேன்னா, குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு யார் சொன்னால் அதை உருவாக்குனாங்கன்னு தெரியல. அது வந்து கைண்ட் ஆஃப் ஹாபி, அவ்வளோதான். அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். குடியினால் என்னென்னா அவங்க நல்லா தடுமாடுறாங்க, அவ்வளோதான். குடிச்சிட்டா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ண, வண்டி ஓட்டக்கூடாது, யாரையும் தப்பாக பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஒரு சிலருக்கெல்லாம் குடித்தாதான் வீரம் வருது. அது ஏன்னு தெரியல. குடிக்கிறவங்கள கேட்டால் தெரியும். ஏன்ட்டு நம்ம நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஹாபிங்க. இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா வண்டி ஓட்டுறது பிடிக்காது, ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. அது எதுவுமே வந்து நம்ம கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஹேபிட்டு, பழக்கம், அவ்வளோதான். பேட் ஹேபிட்டுன்னு எதையுமே மென்ஷன் பண்ண முடியாது. இப்போ யாருன்னா ஒருத்தவங்க ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்தா அது கெட்ட பழக்கம், புரியுதுங்களா? அஃபென்ஸு தான் வந்து கெட்ட பழக்கம். இது வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக பண்ணுறது, அவ்வளோதான். இதனால வந்து மற்றவங்க யாருமே கெட்டு போகலை. இப்போ நான் குடிக்கிறதுனால வீட்டில் வந்து சோறு பொங்காமல் இருக்குமா? கிடையாது. அதனால் வந்து அது கெட்ட பழக்கம்ன்ட்டு ஒருத்தவங்கள வந்து குறை சொல்கிறத விட்டுணும். அது ஒரு பழக்கம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரையுமே குறை சொல்லவே கூடாது. அது குறையாவே இருந்தாலும் அது நமக்கு வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாரும் மனிதர்கள், கம்மியாக இருப்போம், வாழ்வோம். ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். போலீஸ்காரர் கூப்பிட்றாரு, என்னன்னு தெரியல, பார்ப்போம்.
மக்களே, இப்போ நம்மளை ஒரு போலீஸ் தட்டாங்கல்ல, எஸ்ஐ ஐயா, உண்மையாலுமே வந்து இது பெருமையான விஷயந்தான் சொல்கிறதுக்கு. இப்போ தான் நம்ம சரக்கை பற்றி பேசிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நிறுத்திட்டு எங்கேருந்து எங்கே வருது என்ன ஏதுன்ட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு அதான் இந்த மாதிரி லிக்கர் இருக்கான்னு செக் பண்ணுறோம் தம்பி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் பர்மிட் பண்ணிட்டேன். நம்ம பர்மிட் பண்ணுறதில்ல, நம்ம பண்ணி தான் ஆகணும். உண்மையாலுமே நல்ல விஷயந்தாங்க அது. ஆக்சுவலாக கேட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு சீல் ஓப்பனில் இருந்தால் கொண்டு போகலாம், எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. மற்றபடி வந்து க்ளோஸில் இருந்தால், அதாவது சீல்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தண்டனைக்குரியது அப்படின்னாங்க. நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலாக இதை வந்து பாதி பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க, ஆனால் இது உண்மையாலுமே நல்ல விஷயங்க. இது பொருளாதார ரீதியாகவும் சரி, மக்களோட சேஃப்டி வைஸும் சரி, என்ன சொல்கிறது, அதாவது நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்கள். உண்மையாலுமே பாராட்டுறேன், பெருமையாக இருக்குது தமிழ்நாடு போலீஸ் நினச்சி. ஆனால் இதுவே வந்து பாண்டிச்சேரியில் அவங்க பண்ணலை. ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணலன்னு தான் தெரியாது. பாண்டிச்சேரியில் பண்ணலை, ஆனால் இதே தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. எஸ், ப்ரவுட் தமிழ்நாடு போலீஸ். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்றே தாங்க. மகாபலிபுரம் அந்த செஸ்ஸு ஒலிம்பியாவுக்கு டவர் வச்சாங்களே, டவராது பேர்னது பில்லரு, அது வரைக்கும் இதுக்கப்புறம் ஒன்வே தான். நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில அதிமேதாவிங்க பண்ணுற வேலை இருக்கே, செம்ம டென்ஷன் ஆகும். நம்மளே ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும் ஓவர் டேக்கிங்ஸ் எல்லாம். நான் இன்னொரு இடம் ஒன்று காட்டுறேன். கல்பாக்கம் தாண்டி ஒரு இடம் சிப்காட்டு பக்கத்தில் வரிசையாக ரோட்டில் வந்து மாடுங்களா படுத்து கிடக்கும். எனக்கு அதெல்லாம் நைட்டு போகும்போது அந்த ஓனர் மட்டும் கிடைச்சாருன்னா சத்தியமாக வந்து அவனை கொண்டு போட்டுருவேன். பாவங்க, மாடுன்றது வந்து அதை வச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல, அப்போ அது முறையாக பராமரிக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 150-200 மாடு வந்து ரோட்டில் படுத்து கிடக்கும். அது செம்ம பெண்டு. அதனால் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ ஆம்புலன்ஸ் சவுண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதால் அவ்வளோ பீக்கான எண்டில் வச்சு மாடுங்களை ரோட்டில் படுக்கொண்டிருப்பாங்க. எதுனா ஒரு பிரச்சனைனா இவங்க மாடை அடிச்சிட்டேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாடால் தானே சம்பாதிக்கிறாங்க. அந்த மாடை வந்து நல்லா பார்த்துக்கணும்ல. அதுவும் ஒரு உயிர் தானேங்க. அதுக்கு வலி தெரியாதா, அடித்தா வலிக்காதா, அடிபட்டா வலிக்காதா, அதுக்கு சொல்ல மட்டும்தாங்க தெரியாது. அது மாடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து வாய் விட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல மட்டும்தான் தெரியாது. மற்றபடி வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அதுக்கும் வலிக்கும். அது சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அவங்க ஈஸியாக மாட்டை ரோட்டில் விட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாங்க வீட்டில். ஆனால் அதால் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு ரோட்டில் வரவங்க போகிறவங்களுக்கு தான் தெரியும். எப்பயுமே வந்து நம்மளால் வந்து அனிமல்ஸ் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து நாய், பூனைலாம் ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து இந்த நாய், பூனை, மாடு, எனக்கு பன்னிக்குட்டியே தூக்கி வச்சுக்கணும்னு ஆசை. அது ஏன்னு தெரியல. பன்னிக்குட்டி வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு பன்னிக்குட்டி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா தாங்க இருக்குது ஃபோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கும். ஆனால் இன்னும் கேமரா இல்லை, இல்லைன்னா ஜாலியாக எங்கே போனாலும் பேசிகிட்டே போகலாம். ஒரு லோன்லினஸ் இல்லை. இவ்வளோ நாள் வந்து வண்டி ஓட்டும்போது ஒரு ரோபோ மாதிரி ஓட்டுவோம். ஆக்சுவலாக வந்து இந்த டைம் அப்படி கிடையாது. எனக்கே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. இதே கண்டினியூ பண்ணலாமோ? நான்லாம் ஃபஸ்ட்லாம் நினைப்பேன், இது என்னடா வேலை இல்லாமல் பேசிகிட்டே போகிறானுங்க தொணன்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் எதுனா ஒன்றுனா வந்து அது நமக்கு நடக்கும்போது அது பெருசாக தெரியுது. மற்றவங்க பண்ணால் அது வந்து சாதாரண விஷயமா தெரியுது. அது நல்லதோ கெட்டதோ அது நமக்கு நடக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் நிறையா பேர் கேட்டுன்னு இருந்தீங்க, மோட்டோ விளாகிங் பண்ணுங்க, பஸ் விளாகிங் பண்ணுங்கன்ட்டு. ஆக்சுவலாக ட்ராவல் விளாகிங் வந்து நான் 2 பேரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து டிரான்சிட் போயிட்டு அஜய். நான் பேசுகிற ஸ்லாங்கு மக்களே, நான் பேசுகிறேன். இது வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரி பக்கத்துலங்க. சரிங்களா, பாண்டிச்சேரிலாம் தாண்டி இந்த இடம் வந்து ஃப்ளட்டால் வந்து டேமேஜ் ஆன ரோடு. ஆக்சுவலாக இது
தண்ணி நின்றுச்சு. இந்த இடத்துலையே ஒரு ஆக்சிடெண்ட்டு. இந்த இடம் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா கரெக்டாக பாண்டிச்சேரி ஃபஸ்ட்டு டோல்கேட்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி. அதனால் மக்கள் பாண்டிச்சேரி வரவங்க பார்த்து வாங்க. ரோடு செம்ம மட்டமாக இருக்குது. இது இன்னும் பண்ணலை, ரெக்கவர் பண்ணலை. ஆக்சுவலாக இது வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு கண்ட்ரோலாக எதுலன்னு தெரியல, அஃபிஷியலாக எதில் வரும்ன்ட்டு. அதனால் இந்த இடம் வரவங்க வந்து டோல்கேட்டுலேருந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் விபத்துகள் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வர மக்கள் பார்த்துவாங்க. இப்போ வந்து வண்டிங்க போயிட்டு வருது, ஸ்லோவாக போது வருது, அதனால் தெரியுது வண்டியை ஸ்லோ பண்ணுறோம். ஆனால் நைட் அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், அப்படியே ரோடு நல்லா இருக்கா, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். நான் வந்து 2 ட்ராவலர்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேங்க. ஒன்று டிரான்சிட் பைட் அஜய், எங்கள் தலைவன், நானே வளர்ந்த தன்மான தலைவன், என்னினம் இன்ஜினியரு. இன்னொன்று நவீன்குமார் பிளாகரு. நவீன் அண்ணாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் வந்து நான் ரோடு போடுறதுக்கு நன்றி, கொஞ்சம் ஓரமாக போங்க. 2 பேருமே வந்து இன்ஸ்பயர்டு தான் எனக்கு. அவங்கள பார்த்து தான் வந்து என்னோட ஒரு சில டெக்னிக்கலாக சொல்கிறதா இருக்கட்டும், கன்வேஷன் நானே வளர்றேன், எனக்கே புரியல, கன்வே பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், அவங்கள பார்த்து தான் நான் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்களோட இதுவும் எந்தம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் என்னென்னா ட்ராவல் பண்ணுற ஊரை வந்து விளாக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பொறுக்கி நடக்காத வீடியோ எடுத்து போகிறோம், அவ்வளோதான். நம்ம ட்ராவலராக என்னன்னு மோட்டோ விளாகர். எங்கள் அண்ணன் டிடிஎஃப் வாசன். ஆக்சுவலாக வாசனுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் நினைக்கிறேன், நல்ல சின்ன பையன் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அண்ணனே சொல்லுவோம், ஏன்னா அவர் கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கார். ரொம்ப பிடிக்குங்க டிடிஎஃப், அஜீஷு, வேறு யாரெல்லாம் யூடியூப்பில் எனக்கு பிடிக்கும். வேறு யாரை பார்ப்பேன், வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர், பில்லாராம். ஆக்சுவலாக எதுக்கு பில்லாராமை போட்டு அப்படி தாளிக்கிறாங்கன்னே தெரில. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பில்லாராமை நான் சப்போர்ட்லாம் பண்ணலை, மற்றவங்களை யாரையும் வந்து டார்கெட் பண்ணலை. உன்னை விட நான் தான்டா கெத்து, எல்லாம் வேஸ்ட்டுடா, என் அளவுக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லலை. அவனை வந்து தற்பெருமைப்படுத்திக்கிறானே தவிர்த்து, பில்லாராம் என்னை விட சின்ன பையன் தான், அது எனக்கே தெரியும். பில்லாராம் வந்து அவனே தான் வந்து தற்பெருமைப்படுத்திக்கிறானே தவிர்த்து மற்றவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தலை. அவன் அந்த வண்டியை இது பண்ணுறதுனால அது வந்து கைண்ட் ஆஃப் லவ்வுங்க. அதை ஏன் வந்து தப்பாக பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம யாருன்னா ஒரு மாதிரி வண்டிக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோமா சொல்லுங்கள்? நீ அதை யோசிச்சு பாருங்களா ஒரு செகண்டு. அவன் வந்து உங்களையோ என்னையோ வந்து டார்கெட் பண்ணி பேசலை, நம்மளை அசிங்கப்படுத்தலை, அவன் கெத்து நிற்கிறான். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அவன் சொல்கிற மாதிரி தானேங்க, அவனோட பணம், அவனோட காக்கி சட்டை, அது ஜாதி கொடியோ கட்சி கொடியோ என்ன வேணால் இருந்துட்டு போகுது. அதனால் வந்து நமக்கு ஒரு ரூபா பாதிப்பு இல்லைல்ல. இது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? மற்றபடி வந்து ஆசிட்டிஸ் எல்லாருமே டிரைவர் தான். இந்த டைமிங் ரோடு ஓட்டுறது அதெல்லாம் என்ன ஓட்ட சொன்னாலும் ஓட்டுவாங்க. நானும் வந்து மகாராஷ்டிரா எல்லாமே வந்து கோவிடில் வந்து மூட்டைப்பாடி லாரி ஓட்டியிருக்கேன். 12 வீலு 14 வீலு. அப்போல்லாம் வந்து 16 வீல் வந்த புதுசு சேஸு அப்போவே நாங்கள் ஓட்டினோம். சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், ஒடிசா, அந்த சைடு வெஸ்ட் பெங்கால், இந்த சைடு ராய்ப்பூர், குஜராத், ராஜ்கோட்டு, அந்த சைடு ஜம்மு, ஓட்டாத இடம் கிடையாது. இருந்தாலும் வந்து டைமிங்லாம் யாருனாலும் ஓட்டலாங்க, வண்டி யாருனாலும் ஓட்டலாம். தைரியமும் கவனமும் தான் முக்கியம். இதுங்களா டிரைவிங் எடுத்துக்கினாலே அதை வந்து சொல்கிறான்னா, இப்போ ஓட்டுறவங்களும் நீங்களும் எடுத்து போடுங்க. அது வந்து போட்டி கிடையாதுங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன். உன்னால் முடியும்னா நீ எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு தலைபட்சமாக சாடுறது, அவனை அசிங்கமாக பேசுறது, அதெல்லாம் தப்புங்க. ஒரு டிரைவர் வந்து பெருமைப்படுத்தி தான் பார்க்கணும். நான் இதை வந்து நான் பெருமைக்குன்னு சொல்லலை, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. இப்போது கவர்மெண்ட் பஸ்ஸு டிரைவருங்க யாருன்னா ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் பஸ் நின்றுச்சுன்னா பின்னாடி வர 100 கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் நிற்கும், ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் நிற்கும். அதுவே ஆட்டோக்காரங்க மேலே கை வச்சு பாருங்கள், கால் டாக்ஸி டிரைவர் மேலே கை வச்சு பாருங்கள். ஆனால் ஏங்க மூட்டைப்பாடி லாரி டிரைவர் மேலேயோ இல்லை ஆம்னி பஸ் டிரைவர் மேலேயோ கை வச்சா ஏன் நிற்க மாட்டீங்க?
அது நான் ஆம்னி பஸ் ஓட்டுற நண்பர்களையும் கேட்குறேன், மூட்டைப்பாடி ஓட்டுற நண்பர்களையும் கேட்குறேன். நான் மூட்டைப்பாடியும் ஓட்டியிருக்கேன், இந்த ஆம்னி பஸ் ஓட்டின்னு இருக்கேன். ஏன் அப்படி? நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை யாரும் கை வைக்க மாட்டான்ல. அதனால தான் வந்து திருநாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. மூட்டைப்பாடி லாரி டிரைவரையோ இல்லை பஸ்ஸு டிரைவரையோ கை வச்சாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. இதுவே நம்ம ஒற்றுமையாக இருந்து ஒருத்தன் மேலே கை வச்சா ஒருத்தன் வந்து நிற்பான், பின்னாடி வரவன் அடிப்பான், கிழிச்சு போட்டுருவான் அப்படின்ட்டு அந்த ஒரு பயத்தை கொடுங்க. அப்போ தெரியும் தப்பு எல்லாமே நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. மற்றவங்கள குறை சொல்கிறதுலலாம் வந்து தப்பே கிடையாது. சரி, மற்றவங்கள குறை சொல்கிறது வந்து தப்பு. எல்லா குறையும் நம்ம தான் வச்சுன்னு இருக்கோம். நான் சொல்கிறத வந்து தப்பாக சரியான்ட்டு எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள். ஒரு டிரைவர் அடித்தா இன்னொரு டிரைவர் வரானா? லாரி டிரைவர் அடித்தா வரானா? கிடையாது. அது அவனுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஒரு டிரைவர் அடித்தா இன்னொரு டிரைவர் போய் நின்று பாருங்கள், அப்போ நம்மளோட பவர் என்னன்னு தெரியும். டிரைவர்ஸ் இல்லைன்னா இந்த இந்த எர்த்தே ஆக்டிவேட் ஆகாதுங்க. நீங்கள் எர்த்தை விட்டுருங்க, இந்த இந்தியாவே ஆக்டிவேட் ஆகாது. 70% ஆஃப் நியூ டிரான்ஸ்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் தான், லாரி தான், மூட்டைப்பாடி தான். அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம அத்தியாவசிய பொருள் வாழ்வாதாரத்துக்காக அவங்க குடும்ப பிள்ளைங்களை விட்டு ரோட்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம சாமி மாதிரி பார்க்கணுங்க. நானே சொல்கிறேன், நானே ஒரு டிரைவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா வந்து டிரைவர் தாங்க. மூட்டைப்பாடி ஓட்டியிருக்காரு, டிப்பர் லாரி ஓட்டியிருக்காரு, டிப்பர் லாரி ஓட்டியிருக்காரு, ஓட்டாத வண்டி கிடையாது, ஆம்னி பஸ் ஓட்டியிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஓட்டி சம்பாரித்து எங்களை படிக்க வச்சு இன்றைக்கி நான் ஒரு நிலமையில் இருக்கேன்னா வந்து எங்கள் அப்பா ஒரு காரணம். எங்கள் அப்பா ஒரு காரணம் இல்லை, எங்கள் அப்பா தான் காரணமே. ஆனால் நாங்கள் ஆளானதுக்கு காரணம் இந்த டிரைவர் தான். எங்கள் அப்பா ஸ்டேரிங்கை பிடிச்சதுனால தானே. எங்கள் அப்பா படாத கஷ்டமாக இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, கடன். ஆனால் எந்த நிலையிலையும் வந்து எங்களை கைவிடலை. ஆனால் அவர் பட்ட கஷ்டத்தை நாங்கள் படக்கூடாதுன்ட்டு தான் என்ன, எங்கள் அண்ணனை எல்லாரையும் படிக்க வச்சாங்க. எங்கள் அக்காவை படிக்க வச்சாங்க. எங்கள் அக்கா 3 டிகிரி, எங்கள் அண்ணன் 2 டிகிரி, நான் 2 டிகிரி. ஆனால் எல்லாருமே வந்து கடைசியில் அவங்கவுங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணோம். எங்கள் அக்கா மட்டும்தான் படித்த படிப்புக்கு வேலை செஞ்சாங்க, அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்க. மற்றபடி நானும் சரி, எங்கள் அண்ணனும் சரி, எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுறோம். நேரம் பேசுகிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறோம். மரக்கோணம்லாம் தாண்டிட்டோங்க. முன்னாடி ஒரு ஆற்று பாலம் வரும், முன்னாடி பேரிகேட் வச்சுருக்காங்க ரோடு ஒர்க் போகிறதுனால. எதுக்கு ஆட்டோக்காரன்னு அவசரப்படுறீங்க? பேரிகேட்ஸ் வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாமல் நின்று நிதானமாக வாங்குங்க. ஏன்னா ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல, சரிங்களா? அதனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பொறுமையாக போய்ப்போமே. இந்த இடம் ரொம்ப மோசமான இடங்க. எவ்வளோ வண்டிங்க இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ. அந்த ரைட் சைடு இந்த இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக டேமேஜாக இருக்கும். எல்லாமே வண்டிங்க தட்டினது தான். அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ். நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து டிரைவிங்கில் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவலுக்கு தான் ஓட்டணும். 50 60 பிரேக் அடித்து அடிக்கிற மாதிரி, இல்லை வண்டி அடிப்பட்டால் யாருக்கும் எந்த சேதாரமும் ஆகாத மாதிரி.
நிற்கலாம். ஓட்டுறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக இங்கே விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் மாறுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. அவனுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஆனால் பேரிகார்ட்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா, கெத்தாக நிறுத்தினாரா? ஏன் நம்மளை அப்படி பார்க்குறாங்க? கரெக்டாக தானே பண்ணுவோம். மேக்ஸிமம் என்னெல்லாம் பார்த்து நீலாம் டிரைவராடான்னு கேட்குறாங்க. சின்ன பையனாக இருக்குல்ல, 25 வயசு ஆகுது. சின்ன பையனா நான் கிடையாது. பார்க்கறதுக்கு முடியோன்னு இருக்கேன். சரி விடுங்க, சைஸாக முடியும். வண்டி கரெக்டாக ஓட்டினா போதும். பைக்கர்ஸ் கேஏ நாட் ஒன் கர்நாடகாவில் பாண்டிச்சேரி வராங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆப்வியஸாக சென்னை தான் போவாங்க. வேறு எங்கே போக போகிறாங்க? ரோடு ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ரோடு மட்டும் போட்டாங்களோ ஈஸியாக வேறு லெவலில் ஆகிடும். சென்னை 110, மகாபலிபுரம் 56. இருந்ததுக்கு எவ்வளோ மாறிடுச்சுங்க. ரோடாக இருக்கட்டும், ஊரெல்லாம் இருக்கட்டும். நானே 3 வருஷமாக ஈஸியாக வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். வீடியோலலாம் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஏறி வந்துட்டு இருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். ஏன்னா நம்மளும் அப்படி தானே ஏறி ஓட்டணும். மற்றவனுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமாக அதுவே கிடையாது. இது டேன்றதுனால அடக்கி வாசிக்கிறாங்க. இன்னும் நைட் சர்வீஸ்லாம் வண்டி ஓட்டணும்னு வைக்க மறந்து விடுவோம். நல்லா இருக்கும். இந்த மாதிரி பைக்கர்ஸ் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. பைக்கில் சின்ன வண்டியில் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. மேக்ஸிமம் காரு தான் இருக்கும் சின்ன வண்டி. அப்படின்னும் போது நைட் ட்ராவல் அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் ஓரளவுக்கு வண்டி ஓட்டுவாங்க. கார் ஓட்டுறவங்க கூட பிகினர்ஸ் ஓட்ட மாட்டாங்க. அதனால் நைட் எந்த தொல்லையும் இருக்காது. ரிலாக்ஸாக ஓட்டலாம். நம்ம தூக்கம் வராமல் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் வண்டி ஓட்டணும்னா நல்லாயிருக்கும். எப்பயுமே தூக்கம் வந்தால் மட்டும் வண்டி ஓட்டாதீங்க. ஓட்டவே கூடாது. 5 நிமிஷம் போயிடலாம், அதை போயிடலாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பார்த்தோன்னா 300 செகண்டு. இந்த 300 செகண்டில் வந்து 1 செகண்டு தப்பாக போனாலும் முடிஞ்சதை யாராலையும் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது.
அதே மாதிரி மதுரையிலேருந்து விஜயவாடா ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆம்னி பஸ்ஸு. மதுரை, சென்னை, விஜயவாடா 1000 கிலோமீட்டர் பார்த்தாலும் 900 கிலோமீட்டர்னால தான். ஃபஸ்ட்டு நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்குமானே தெரியல. நான் பாட்டுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து தொடர்ந்து பேசிட்டு வரேன். கேட்கலன்னா செம்ம காமெடியாக இருக்கும். பைபாஸ் வந்துட்டுருக்கோம். அப்பாக்கெல்லாம் தாண்டியாச்சு. இன்னும் நம்ம மகாபலிபுரத்துக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். 18லேருந்து 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். டைம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து 11:05ங்க. அங்கே எத்தனை மணிக்கு எடுத்தோம்? பாண்டிச்சேரியில் 9 மணிக்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன். டீசல் போட்டு அப்படி இப்படின்னு கிளம்பி வர்றதுக்கு ஆக்சுவலாக உள்ளவே செம்ம டிராஃபிக். ரன்னிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தா கம்மி தான். லெஃப்ட் திரும்பினா செங்கல்பட்டுங்க. நேராக போனால் சென்னை. முஞ்சேரி. மகாபலிபுரம் ஆர்ச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. கைஸ் டைம் பார்த்தோன்னா 11:25 மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அந்த சைடு உள்ளே போகலாம், நான் போகல. ஏன்னா அங்கே ஒரு இடம் வந்து கொஞ்சம் சூறாக கட் ஆகும். நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்ட்டு இந்த சைடே வந்தாச்சு. மகாபலிபுரம் இதை ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. இந்தியன் டான்ஸ்ன்னு சொல்லி டோக்கன். மக்களே ட்ராப் பண்ணியாச்சு மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டில்.
பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரட்டும், ஃபோன் பண்ணுவாங்க. நல்லா மருவத்தூர் சீசனுன்றதுனால மண்டே மார்னிங்கு நல்ல கூட்டமாக தான் இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல வண்டி ஓட்டும் போது நிதானத்தை கையாளணுங்க. இந்த லெஃப்ட் சைடு போகிறவங்க தான் நம்மளோட கெஸ்ட்டு. பொறுமை கடலிலும் பெரிது. வழிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு இதுவே இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு ரோட்டில் வந்து போகிறாங்க. வண்டிங்க வருது, ஓரமாக போகுன்றதெல்லாம் கிடையாது. இந்த ரைட் சைடு ஒரு பார்க் வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது பேர் வந்து மரகத பூங்காவோ செம்மல்லி பூங்காவோ சம்திங் இருங்க. மரகத பூங்கா. நாங்கள் மிஸ்டர் செங்கல்பட்டு நான் பாடி பில்டிங் பண்ணும்போது ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெமரிஸ் இருக்குது இந்த பார்க்கில். ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்டர் தமிழ்நாடு ப்ரிப்பேர் ஆகும்போது ட்ரையல்ஸ் இங்கே தான் நடந்தது. தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷனில். அது ஒரு காலம். ஐயோ சாம்பார் ஆஃப் எனக்கு. கைஸ் மணி பார்த்தோன்னா இப்போ வந்து எக்ஸாக்டாக 11:45. மகாபலிபுரம் வந்துட்டோம். பார்க்கிங்கில் இருக்கோம். அங்கே கெஸ்ட்டை வந்து பஸ் ஸ்டாண்டாண்டியே இறக்கி விட்டேன். ஆக்சுவலாக மகாபலிபுரத்தில் வந்து 2 பார்க்கிங் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்ததுமே டெட் எண்டில் ஒன்று இருக்கும். அது ஃபுல்லாக ஜாம் பேக்டாக இருக்குது. ஃபுல்லாக அந்த மருவத்தூர் கூட்டன்றதுனால. அதனால் அப்படியே நான் உள்ளே வந்துட்டேன். லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்கேன். வருவாங்க முடிச்சுட்டு வடக்கு நண்பர்கள் பார்ப்போம் என்னன்ட்டு. கொஞ்சம் நேரம் தூங்க போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட தூங்குறேன்னு சொன்னேன், ஆனால் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ஒரு சனியம் பிடிச்சவன் ஃபோன் பண்ணி அவனுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி ஏன் தூக்கத்தை எடுத்துட்டான். சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், அவங்க வண்டி ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பேச்சு கொடுத்துட்டு அப்படியே 5 மணி ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக க்ளீன் பண்ணிட்டு காலைல அதுக்கப்புறம் அந்த லக்கேஜ் பஞ்சாயத்து அப்படி இப்படின்ட்டு தூங்கவே இல்லை. ஒரு 1/2 hour டைம் இருக்குது. போயிட்டு எதனா சாப்பிட்டு தூங்குவோம். நைட்டும் செம்ம பசிங்க. அதுவே தூக்கம் இல்லையா, நல்லா திரும்பி பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சாங்க. அதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகிற மாதிரியும் தெரியல சாப்பாடு. அதனால் நான் போயிட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு வந்து படுப்போம். கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தோன்னா மணி வந்து கிட்டத்தட்ட 12:45. கெஸ்ட்டு வரத்துக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். எதுவும் டிஃபன் தான் சாப்பிட்டேன், மற்றபடி எதுவும் கிடைக்கல. 5 இட்லி சாப்பிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா, சென்ட்ரல் வரைக்கும் கவர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக என் ஃபோனில் வந்து ஸ்பேஸ் இல்லை, எதுவும் டெலீட் பண்ண முடியல. எல்லாத்தையும் லேப்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்லேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். அதனால் இந்த விலாகை வந்து நான் மகாபலிபுரத்தோடு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? எதுவும் கோச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு அப்படி இப்படி இருந்தால் முன்ன பின்ன இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. யாரும் எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். ரோட் சேஃப்டி முக்கியங்க. எங்கே போனாலும் பார்த்து போங்க. போனால் வராதது உயிர் மட்டும்தான். மற்ற எதுனாலும் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியும், எந்த ஒரு தப்பையும் சரி பண்ணிக்கலாம். ஆனால் சாலை விபத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் நம்மளால் சரி கட்ட முடியாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விலாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.